Hello aspirants, welcome to Guidely's GOAT Bank Exam Tamil. நேத்து நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் RRBPO மெயின்ஸ்ல கைட்லி கண்டென்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம அரௌண்ட் 35 கவர் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் 35 நியூஸ் நாம கவர் பண்ணியிருந்திருக்கோம். உண்மையாவே இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். அதோட கண்டென்ட்டுமே நம்ம அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றதுமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் பர்டிகுலரா நம்ம கைடில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்மார்ட் குவிஸ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுமே நேற்று சின்னதாக நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதை இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்படி எஃபெக்டிவா, ஸோ லெஸ் எஃபெக்டிவ் மெத்தட் அண்ட் மோர் எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்ற ரெண்டு வித்தியாசமான மெத்தட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எஸ், வை ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்மார்ட் குவிஸ் இஸ் பெஸ்ட். ஸோ நம்ம கைடில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்மார்ட் குவிஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் இது என்ன அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை இன்னைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது. ஸோ இதில் ஒரு மாசத்துக்கு 800 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, 1 இல்லை 2 இல்லை 800 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி இந்த 800 கொஷின்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்க, ஒரு வீக்குக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கு வந்து என்னன்னா 200 கொஷின்ஸ் இருக்கும். 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஒரு பார்ட்ல 50 கொஸ்டின் இருக்கும், 25 நிமிஷம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி 50 கொஸ்டின் 25 நிமிஷம், 50 25 நிமிஷம், 50 கொஸ்டின் 25 நிமிஷம். இதுல பார்ட் 1 முடிச்சுட்டு நீங்க பார்ட் 2 முடிச்சாதான் இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கான ஸ்மார்ட் அனாலிசிஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா. அதே மாதிரி பார்ட் 3 முடிச்சுட்டு பார்ட் 4 முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மார்ட் அனாலிசிஸ் ஓப்பன் ஆகும். நீங்க வெறுமனே பார்ட் 1 மட்டும் முடிச்சா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் அனாலிசிஸ் ஓப்பன் ஆகுது. இது ஏன் அப்படின்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா. ஸோ மொத்தம் 2, இதுல ஒரு ஸ்மார்ட் அனாலிசிஸ், இது ஒரு ஸ்மார்ட் அனாலிசிஸ். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நீங்க முடிச்சாதான் ஸ்மார்ட் அனாலிசிஸ் ஓப்பன் ஆகும். ஏன்னா இதுல 2 விதமான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னன்னா, ஒன்னு அவுட்லைன், அப்புறம் இன்டெப்த். ஓகேங்களா. ஸோ இப்ப ஐபிபிஎஸ்ஐ எப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, பேசிக்காவும் கொஸ்டின் இருக்குது, இன்டெப்தாவும் கொஸ்டின் இருக்கு. நாம ஒரு நியூஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் ஏ அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்கு. அந்த நியூஸை ஒரு ஆஸ்பிரண்ட் நார்மலா அந்த ஹெட்லைன் இல்ல ஒரு 2-3 லைன் படிச்சிருந்தாலே ஒரு பர்டிகுலர் நியூஸ் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த பர்டிகுலர் பேசிக்கா கொஸ்டின் கேட்கறாங்க, அதை அட்டன் பண்ணிடலாம். ஆனா அந்த நியூஸ்ல இன்டெப்தா போய் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஆஸ்பிரண்டால அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப அந்த நியூஸ் நம்ம இன்டெப்தா படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். அப்போ ஒரு நியூஸுக்கு பேசிக்காவும் கொஸ்டின் இருக்கும், இன்டெப்தாவும் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனாலதான் இது ரெண்டுமே கனெக்டடா இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏ அப்படின்ற நியூஸோட அவுட்லைன் இந்த பார்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்த் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. இதுல அவுட்லைன் கேட்டிருந்தாங்கன்னா இதுல இன்டெப்த் கேட்டிருப்பாங்க. இல்ல இதுல இன்டெப்த் கேட்டிருந்தாங்கன்னா இதுல அவுட்லைன் கேட்டிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் நியூஸ். அதனாலதான் நீங்க பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சா மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் அனாலிசிஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். சரிங்களா. புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஐபிபிஎஸ் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறானோ அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல வேற என்னென்ன இருக்குன்னா, பாசிபிள் வேஸ் ஆஃப் கொஸ்டின். நான் சொன்ன பாத்தீங்களா, அவுட்லைன் இன்டெப்த், இதுதான் வந்து பாசிபிள். இதை தாண்டி இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இந்த பாசிபிள் வே ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி ஒரு பெட்டர் ரிவிஷன், நீங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல நம்ம கைடியோட ஆப்டிமம் சிஏல படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல வேற எந்த சோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஒரு குவிஸ் ஒரு வீக்கை ஃபுல்லா நான் பயங்கரமா நான் படிக்கணும் அப்படின்ற ஆஸ்பிரண்ட்டுக்கு உண்மையாவே இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும், பெஸ்ட் ஒரு மெத்தடாவும் இருக்கும். அப்கமிங்ல இருக்கக்கூடிய ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐபிஓக்கு எஸ்பெஷலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சிட்டீங்க. சரிங்களா. உங்களுக்கு அனாலிசிஸ் எப்படி காட்டும் அப்படின்னா, ஆவரேஜ், குட், இல்லைன்னா இந்த வீக் அப்படின்ட்டு உங்களுக்கு பிரிச்சு காட்டும். அதாவது ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத காட்டும். அதே மாதிரி நேஷனல் நியூஸ்ல எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு உங்களோட அனாலிசிஸ் காட்டும். உங்களோட வீக்கர் செக்ஷனும் காட்டும், உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷனுமே காட்டும். சரி, இதுக்கப்புறம் வேற என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்ல என்னென்ன கொஸ்டின் நீங்க இன்டெப்த்ல கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க, தப்பா அட்டன் பண்ணிருக்கீங்க, ஆவரேஜா அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்றத காட்டும். ஸோ நினைச்சு பாருங்க, ஒரு பர்டிகுலர் டாபிக் இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல நீங்க வந்து ஓவராலா ஆவரேஜ் இருக்கீங்க. அந்த ஆவரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ஆவரேஜா இருக்கீங்க, ஸோ நீங்க வந்து குட் எத்தனை வாங்கியிருக்கீங்க, தப்பு எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, ஆவரேஜா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும். இது உங்களுக்கு லேட்டரான உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வார்னிங்கா இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த பேங்கிங் அவேர்னஸ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அடுத்து உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாறிடும். ஸோ உங்களுக்கு நிறைய கரெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், தப்பு பண்றது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணும்.
ஸோ கெஸ் பண்ணி நாம் வந்து அதிகமாக நெகட்டிவ் மார்க்கில் விட்டுறக்கூடாது. சரிங்களா? கெஸ் பண்ணி அதை ஆன்சரை கிளிக் பண்ணி நெகட்டிவ் மார்க்கிங்கில் விட்டுறக்கூடாது. அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணும். அந்த அக்யூரேசி பார்ட் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் குவிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த் கொஷினில் ஹார்ட் லெவல் இன்டைரக்ட் கொஷின் இருக்கும். சரிங்களா? இன்டெப்த்தில் ஹார்ட் லெவல் இன்டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கும். அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் டைரக்ட் கொஷின். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க் MD&CO யாரு அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒலிம்பிக்ல வந்து யாரு ஜாவ்லின் த்ரோ வின் பண்ணாங்க சில்வர் மெடல், ஸோ நீரஜ் சோப்ரா அப்படின்றது சிம்பிளா இருக்கும். இப்போ இன்டெப்த்ல நம்ம கேட்டோம்னா இன்டெப்த்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் பாருங்களேன். ஸோ இன்டெப்த்ல எப்படி இருக்கலாம்னா, கோல்டு மெடல் வாங்கின அந்த பர்சன் வந்து எத்தனை மீட்டர் த்ரோ பண்ணாரு அப்படின்னு கேட்கலாம். இல்ல வந்து இன்னும் வேற ஏதாவது இன்டெப்தா கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிளே நான் எடுத்து வந்திருக்கேன். இப்போ கனரா பேங்க் வந்து ரீசெண்டா இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ்ல கனரா பேங்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிரெடிட் கார்டு இஷ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சப்சிடரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அவங்களோட ஒரு NBFCயை வந்து அவங்களோட சப்சிடரியா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி RBI கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா RBI என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ்ல என்ன இருந்ததுன்னா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய சப்சிடரிஸ் இந்த மாதிரி எந்தெந்த பேங்க் அவங்களோட கிரெடிட் கார்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சப்சிடரிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, SBI, பேங்க் ஆஃப் பரோடா வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த நியூஸோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நியூஸ்ல அவுட்லைன் கேட்கணும், இன்டெப்த் கேட்கணும்னா எப்படி கேட்பாங்க அப்படின்ற பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் இதுல இருக்கும். இப்போ அவுட்லைன் கேட்டா என்னன்னா, வெறுமனே எப்படி கேட்பாங்க, எந்த பர்டிகுலர் பேங்க் வந்து அவங்களுடைய இந்த NBFC சப்சிடரியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஏன்னா கனரா பேங்க் பத்தி தான் பேசியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். கனரா பேங்க் அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டா நம்ம அட்டன் பண்ணிடுவோம். அது சிம்பிள் பேசிக் நியூஸ், பேசிக் கொஷின், அவுட்லைன் கொஷின். இதுவே இன்டெப்தா கேட்கணும்னா எல்லாமே சொல்லிடுவாங்க. கனரா பேங்க் இந்த மாதிரி கேட்டாங்க RBI கிட்ட. ஆனால் RBI என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு எந்தெந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அவங்களோட கிரெடிட் கார்டு ஆப்ரேஷன்ஸை டெடிகேட்டட் சப்சிடரிஸ் மூலம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டெப்தான கொஷின்ஸ். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா, நம்ம என்ன பார்த்தோம், SBI அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் அண்ட் இன்டெப்த் கொஷின்ஸ் உங்களுக்கு ஸ்மார்ட் குவிஸ்ல வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பார்ட்ல அவுட்லைன் இருக்குன்னா அடுத்த பார்ட்ல அதோட இன்டெப்த் இருக்கும். இல்ல ஒரு பார்ட்ல இன்டெப்த் இருக்குன்னா அதோட அடுத்த பார்ட்ல உங்களுக்கு அவுட்லைன் இருக்கும். அப்ப நீங்க ஒரு பர்டிகுலர் நியூஸை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணி கத்திருப்பீங்க. சரிங்களா? இதே மாதிரியான லெவல்ல தான் IBPSமே கொஷின் கேட்கறதுனால இதுல நம்ம பழக என்ன ஆகும் அப்படின்னா, நாம அதை IBPS கொஷின் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஆயிரும். இதை தாண்டி வெறுமனே கொஷின் மட்டும் இல்லாம இதோட எக்ஸ்பிளனேஷன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நியூஸோட இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குல்ல, நியூஸ்ல என்னென்ன எக்ஸ்பிளனேஷன், இந்த 3.7% இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த நியூஸோட கனெக்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இப்போ கனரா பேங்க் பத்தி நியூஸ் இருக்குன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தியும் நியூஸ் உங்களுக்கு அதுல வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நியூஸை மட்டும் படிக்காம அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்ற பாயிண்ட்ஸுமே நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பிசினஸ் நியூஸ் இங்க பாருங்களேன், இங்க பிசினஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின் அந்த பர்டிகுலர் நியூஸ்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். சரிங்களா? இப்ப கனரா பேங்க் பத்தி ஒரு நியூஸ் வந்து இப்ப நம்ம நியூஸை பார்த்தோம். இல்ல வந்து ஒலிம்பிக்ல நீரஜ் சோப்ரா அப்புறம் வந்து அஸ்ரத் நதீம் அவரோட அந்த நியூஸ் வருது. அப்ப அதுல என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத இவங்களே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகே இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து கெட் த லிஸ்ட் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கும். அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குவிஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் எஃபெக்டிவா பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் குவிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸ். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் போயிட்டு தனியா கிளிக் பண்ணி சொல்யூஷன்ஸ் பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம எப்படி மார்க் டெஸ்ட்ல வந்து அனாலிசிஸ் இருக்கும், பக்கத்துல சொல்யூஷன் இருக்கும், சொல்யூஷனை கிளிக் பண்ணாதான் லைனா வரும். பட் இங்க ஸ்மார்ட் குவிஸ்ல இன்ஸ்டன்டா நீங்க என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கொஸ்டின் நான் என்ன தப்பு, இப்போ 39ல நான் தப்பு பண்ணிருக்கேன், நீங்க அந்த 39 கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நியூஸ் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத இன்ஸ்டன்டா இதே மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு இதுல டைமும் சேவ் ஆகும். சரி, இதுல நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றத கரெக்டான ஆன்சர் இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க ரிவைஸுமே பண்ணிக்கலாம். ஸோ ராங் கொஸ்டின்ஸ் வந்து இன்ஸ்டன்டா நீங்க செக் பண்ணிக்கலாம் அண்ட் அதை ரீகால் பண்ணி ரிவைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். சரி, நான் ஒன்று சொல்லியிருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், உங்களுக்கு லெஸ் எஃபெக்டிவ் அண்ட் மோர் எஃபெக்டிவ் மெத்தட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே த பெஸ்ட் ரிவிஷன் மெத்தட். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனை நீங்க சூப்பரா பண்ணிடலாம். சரி, லெஸ் எஃபெக்டிவ்ல என்ன அப்படின்றது பார்த்தலாம். உங்களுக்கு 5 நியூஸ் கொடுக்குறாங்க, 25 நிமிஷம் டைம். சரிங்களா? நான் ஒரு பென் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு
5 நியூஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 25 நிமிஷம் டைம். இது ரொம்ப லைட்டா இருக்கா? சரி, ஓகே. இப்போ நீங்க ஒரு நியூஸுக்கு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறீங்க. அப்ப 5 நியூஸை நீங்க எத்தனை நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணிருப்பீங்க? 25 நிமிஷத்துல தான் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு டைம் தான் இதை நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு நியூஸுக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க, 5 நியூஸ்க்கு 25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப ஒரு நியூஸை ஒரு டைம் தான் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. இது லெஸ் எஃபெக்டிவ் மெத்தட். இதுவே மோர் எஃபெக்டிவ் மெத்தட்ல அதே 5 நியூஸ், அதே 25 நிமிஷம், ஆனா இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நியூஸுக்கு 2 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஒரு நியூஸுக்கு 2 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது 10 நிமிஷத்துல நீங்க 5 நியூஸ் ரிவைஸ் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரிவிஷன். மீதி வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் இருக்கும். அதுல செகண்ட் 10 நிமிஷம் அதே 5 நியூஸை ரிவைஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு செகண்ட் ரிவிஷனா இருக்கும். அண்ட் இந்த 2 டைம் ரிவைஸ் பண்ணதால உங்களுக்கு அந்த நியூஸ் நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப கடைசி 5 நிமிஷத்துல ஒவ்வொரு நியூஸுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து ரிவைஸ் பண்றீங்க. அது உங்களுக்கு தேர்ட் ரிவிஷனா இருக்கும். அப்ப நீங்க இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 டைம் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது அதிகமான நேரத்துல ஒரு நியூஸுக்கு மோர் டைமை கொடுத்து ஒன் டைம் ரிவைஸ் பண்றதை விட ஒரு நியூஸுக்கு டைமை கொஞ்சமா கொடுத்து அதை 3 டைம் ரிவைஸ் பண்றது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? இந்த ரிவிஷன் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நியூஸோட ரிட்டென்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமா ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த நியூஸ் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரிவிஷன் மெத்தடை உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்காக இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஒரே நியூஸ்ல ஸ்பெண்ட் பண்ணி டைமை இது பண்றதுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு, சரிங்களா? நியூஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷா படிக்கும் போது நம்ம டைம் கொடுத்து தான் படிக்கணும். பட் ரிவைஸ் பண்றப்ப நீங்க ரொம்ப டைம் கொடுத்து அந்த பர்டிகுலர் நியூஸ்க்காக இருக்கக்கூடாது. கம்மி டைம்ல ரிவைஸ் பண்ணுங்க, ஆனா அதை மோர் டைம் ரிவைஸ் பண்ணும். அதிகமான டைம் ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ரிட்டென்ஷன் அதிகமாகும். ஸோ இந்த ஸ்மார்ட் குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கைட்லி சைட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ யார் யார் வேணுமோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட பிரைஸ் ஒரு 1 இயர் வேலிடிட்டி நினைக்கிறேன். எஸ், 1 இயர் வேலிடிட்டிக்கு 199 இருக்கும். ஸோ யார் யாருக்கு இது வேணுமோ யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் இட் இன் கைட்லி வெப்சைட். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸே பயங்கரமா இருக்கும், எக்ஸ்பிளனேஷனும் வேற லெவலில் இருக்கும். ஸோ டாபிக் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பார்ட் 1 நீங்க முடிச்சாதான் பார்ட் 2 உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்ட் 2 முடிச்சாதான் உங்களுக்கு ஸ்மார்ட் அனாலிசிஸே ஓப்பன் ஆகும். அப்போ நீங்க வெறுமே 1 மட்டும் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதில் எஃபெக்டிவா இருக்காது. பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சாதான் அவுட்லைனும் நீங்க பார்த்துருப்பீங்க, இன்டெப்த்தும் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு டீடைல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் மற்றதுமே நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரீஅட்டெம்ப்ட்டும் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் நியூஸோட ரிவ்யூமே அந்த இடத்துல பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இது நிறைய பேத்துக்கு தெரியல. அண்ட் இதில் அட்டன் பண்ண மக்கள், அதாவது இதை யூஸ் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய எங்களுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தந்திருக்காங்க. அண்ட் ஆர்ஆர்பி பிஓல பார்த்தீங்கன்னா இது உண்மையாவே எஃபெக்டிவா இருக்குன்ட்டு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம கோட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் குவிஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் இதை யூஸ் பண்ணி இப்போ ஏன்னா அப்கமிங் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது, பிஓ இருக்கு, எஸ்பிஐ பிஓக்கெல்லாம் உண்மையாவே இது பயங்கரமா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் எக்ஸாம்ல. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ஸோ உங்களுக்கு யாராவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்களுக்கு நாங்கள் அதை ரிப்ளை பண்றோம். அண்ட் இந்த ஸ்மார்ட் குவிஸை ஆக்சஸ் பண்றதுக்கான லிங்க்குமே கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.